நமக்கு நம்ம வேணும்னு நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைம் பீரியடில் சின்னதாக நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் டுவர்ட்ஸ் தட் கோல் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் மைக்ரோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ரோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்து தான் ஃபைனலாக போய் நம்மளுக்கு தேவைப்படுற நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்தை ரீச் பண்ணுவோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல, இதை யாரும் அக்னாலேஜ் பண்ணுறதில்ல. அதான் என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆனால் ஒரு சின்னதாக சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரலாம். என்னடா நம்ம வேணும்னு நினச்ச விஷயம் இன்னும் நம்ம லைஃப்பில் என்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரலாம். பட் அதை மாற்றுறதுக்கு இந்த சின்ன மைக்ரோ மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சு அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். சின்ன அளவில் நம்மளால் முடிஞ்ச அளவில் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னா கிராண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன அளவில் நம்ம ஒரு சின்னதாக நமக்கு நாமளே ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம், இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணலாம், எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை கொண்டு வரலாம். இதெல்லாம் செய்யும்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி. ஓகே, இந்த டெக்னிக் நம்ம பண்ணினோம், இந்த அஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம், ஸோ இதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது, ஸோ தட் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் எப்போவுமே வந்து சின்ன ஸ்டெப்ஸையும் நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும்.